ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 என்ன பார்த்துருப்போனா, நீங்களும் ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களை தயா ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணுறதுனால இதை அவர் விட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் போகுது ஜங்குக்கோட. ஆனால் ஜங்குக் இன்னும் 2 பொண்ணுங்க லவ் பண்ணிகிட்ருப்பான். எவ்வளோ கண்டிச்சு பார்த்தோம் அவன் கேட்குறதா இல்லை. ஸோ உங்களை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறான். ஆனால் நீங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாயில் ஊற்றி விட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே பாத் டப்பில் வலிக்கு விழுந்துடுறீங்க. ஜிம்முன்னு சொல்லி அந்த இடத்துக்கு தயாங்க வரான். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலான்னு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன். மறக்காமல் எஜி விஸ்போவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்டேடாக அதுக்குள்ளே போகலாம். ஏ ஒயின் 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 கண் தரேன். ஒயின் ஒயின் கண்ணை தரடி. ஒயன் ஒயன் பார்த்தானே உங்களுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டொமக்கில் லைட்டாக இது பண்ணுறான். தண்ணி அப்போ இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண் முழிக்கல. ஸோ டக்கு டக்குன்னு உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒயன் ஒயன் கண்ணு முடி ஒயன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயன் கண்ணு முடி ஒயன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் கூப்பிட்டு போகும்போது அவனுக்கு உயிரே இல்லை. ஜிம்மினுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான். ஸோ ஜிம்மின் அங்கே வந்துடுறான். டேய் என்னாச்சுடா? நீ சொன்னல. அதுக்கப்புறம் நான் போனேன்டா வீட்டுக்கு. நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு போனேன். அப்போ பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. நான் சரி மாடியில் இருப்பான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அங்கே ஜேகே குடிச்சு பெட்டில் மாட்டையாகி கிடந்தான்டா. அதுக்கப்புறம் சரி நான் வயனில் வெளில போகலான்னு பார்த்தா பாத் டப்பில் முழுகி கிடக்குறாடா. எனக்கு உயிரே போயிடுச்சுடா. வயனை அந்த நிலமையில பார்த்தோன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. பயமாக இருக்குடா, வயனுக்கு எதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். ஏய் ஒன்றும் இல்லை வயனுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம இருக்கோம்ல கூட. இந்த ஜேகேக்கு இருக்கு. வயனுக்கு மட்டும் எதா ஆச்சுன்னா இந்த ஜேகே நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு இங்கே செம்ம கோவமாக சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு மேலே ஜிம்முன்னு இன்னும் கோவமாக இருக்கான் அவன். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை பார்த்த டாக்டர் தான் வெளில வராங்க. டாக்டர் ஒயின் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார்? அவங்க ஃப்ரெண்ட். ஓ அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜிம்மின்னு கேட்குறான். ஆக்சுவலாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வாட் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. ஆமாம் அவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே ஜிம்மினுக்கும் தேவனுக்கும் செம்ம ஹாப்பி. ஒரு பக்கம் டாக்டர் ஒயன் அவங்க பரவாயில்ல, நல்ல வேலை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் காப்பாற்றிட்டீங்க. இல்லைனா சீரியஸ்லி அவங்க உயிர் போயிருக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நிறையா தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கும் தேவனுக்கும் இப்போ தான் உயிரே வருது. இப்போ நல்லா இருக்கால டாக்டர்? ஷீ இஸ் ஃபைன். நீங்கள் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். இவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு லைட்டாக மயக்கம் தெரியுது. ஸோ இப்படி 1 yearக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ நீங்கள் தேங்கோட செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் தயாங் ஜிம்மின் உங்கள் குழந்தை ஒரு பேபி கேர்ள் தான். அப்படியே அச்சசல் ஜேகேயோட உரிச்சு வச்சுருக்கு. அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். செம்ம சேட்டை, பன்னி டீத்து, அழகான க்யூட்டான ஸ்மைலு, குண்டு கண், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இது பேசினா நல்லா துருன்னு எது பண்ணாலும் அவ்வளோ துருன்னு இருப்பாள். ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ கனடாவில் இருக்கீங்க. ஸோ இப்போது ஜேகே ஜிம்மின் தயாங் உங்கள் குழந்தை அழகாக நீங்கள் 3 பேருமே 4 பேருமே நீங்கள் ஷாப்பிங் வந்திருக்கீங்க. நீங்கள் தானே அவனை கெடுக்கிறது. எதுவும் வாங்கி தராதீங்கன்னா அவளுங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. அதை பாரு, ரொம்ப உன் கூட பேம்பர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தடி. அவள் இன்னும் பேச ஆரம்பிச்சு எதாவது கேட்க ஆரம்பித்தா நாங்கள் இங்கே எல்லாமே வாங்கி தந்துடுவோம் அப்படின்னா. அவள் மட்டும் நல்லா வளர்ந்துட்டா. நீங்கள் இந்த மாதிரி செல்லம் கொடுத்து கெடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒத்த வாங்குவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் வளர்க்க போகிறோம். எங்கள் குழந்தை, ஓகேவா? என் குழந்தைக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் என் குழந்தையும் தான். இல்லை என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின்னு போயும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. போதும்டா, ஓவராக பண்ணாதீங்கடா. 2 பேர் குழந்தையும் தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் குழந்தைக்கும் அழகாக அந்த ட்ரெஸ்ஸு, க்யூட்டான ட்ரெஸ்ஸு, கிளிப்பு, அதை க்யூட்டாக வாங்கிட்டுருக்கீங்க எல்லாத்தையுமே.
ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க லைக் பீஸா பர்கர் எல்லாமே ஆர்டர் பண்ணி. ஒயன் ம் என்னடா அது என்ன முடிச்சிட்ருக்க? இல்லை நீ ஜேகே தேவம் ப்ளீஸ் அவனை பற்றி பேசாத, தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட ஜிமின் தான் ஏய் அமைதியாருடா, அவளுக்கு அவனை பற்றி பேசினாலே பிடிக்காதுல்ல, விட்டுரு. பார்த்தா லைக் ஜேகே தான் அவன் வந்து இங்கே ஷாப்பிங் வந்திருப்பான் போல். ஸோ அவனும் ஏதோ ஷாப் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் லைக் ஷாப் வந்திருக்கான் தான், ஆனால் அவன் வந்து லைக் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் மாதிரி தான் சுற்றிட்டுருக்கான். லைக் அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியல, ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு டல்னஸ் அவனுக்கு இருக்குது. ஸோ லைக் அவன் அப்படியே லைக் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் தான் சரி நான் போய் கை கழுவிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பாப்பா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கை கழுவ போகிறீங்க. அப்போ தான் அவன் சரி ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு வெளில வரத்துக்கும் நீங்கள் கை கழுவிட்டு வெளில வரதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவன் பார்க்காம போய் மோதிடுறீங்க, கீழே வெளில போகிறீங்க. ஜேகே தான் டக்குன்னு பிடிச்சிடான். ஐம் சாரி. ஒயன் நீங்களும் லைக் அவன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயா? நீ என்ன இங்கே பண்ணுற? உன் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு நினச்சினே. எதுக்கு இங்கே வந்த? ஒயன் இங்கே தான் இருக்கியா? ஒயன் உன்னை தேடாத இடம் இல்லை தெரியுமா? ப்ளீஸ் ஒயன் என்னை மன்னிச்சிடு, என் கூட வந்துடுடி ப்ளீஸ். ஒயன் என் கூட வந்துடு ப்ளீஸ். கையடிச்சிக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி அவனை தட்டி விடுறீங்க. ஒயன் ப்ளீஸ் ஒயன், நான் பண்ண தப்பு தான், முட்டாள்தனம் ஒயன், முட்டாள்தனம். ஆனால் என்னை விட்டு போயிடாதடி, எல்லாமே என்னால் இருக்க முடியாது ஒயன், ப்ளீஸ் ஒயன். அது நான் கூட இருக்கும் போது நீ யோசிச்சிருக்கணும் ஜேகே. இப்போ வந்து பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டடா, இடியட். தயவு செஞ்சு என் லைஃப்பில் வந்துடாது திரும்ப. நான் உயிரோட இருக்கணும்னு நினச்சேன்னா என் பக்கத்தில் கூட நீ வந்துடாது, தயவு செஞ்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு போகிறீங்க. ஜேகே எதுவுமே சொல்ல, உங்களே லிட்ரலி அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே போகிறீங்க. லைக் இப்போ சிமனும் தேவங்க தான் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வரத்தை கவனிக்கல. டேய் ஒயன்கிட்ட உன் லவ்வை எப்படா சொல்ல போகிற? பாப்பாவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அவளும் எத்தனை நாள் தனியாக இருப்பா? உன் லவ் நம்ம காலேஜ் படிக்கும் போது தான் சேரல, அட்லீஸ்ட் இப்போயாவது சொல்லுடா. கண்டிப்பாக ஒயன் ஏற்றுப்பா. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. என்னதான் 2 பேருக்கும் ஜேகேக்கும் ஒயனுக்கும் சண்டை இருந்தாலும் ஒயன் இன்னுமே ஜேகேவை லவ் பண்ணுவான். அவள் கண்ணில் எனக்கு எப்போவுமே தெரியும். அவனை பற்றி பேசினா பிடிக்காதுன்னு சொல்லுவாதான், ஆனால் மனசார அவனை தவிர வேறு யாரையுமே ஒயன் லவ் பண்ணலடா. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் லவ் பண்ணேன்னா என் ஒயனை அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் அவளோட ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்காக என்ன வேணால் செய்வேன், என்ன வேணாம். சரி இந்த டாப்பிக்கை விடு. ஒயன் வந்துட போகிறான் அப்படின்றான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரீங்க. ஒயன் வா. என்னடி இவ்வளோ நேரம் நம்ம கை கழுவிட்டு இருந்தேன்? ஒன்றும் இல்லை, கை கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். சரி கிளம்பலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேவங்க பார்த்துட்டு வரீங்க. அவன் யூஸ்வலாக பேசிட்டு வந்துட்டுருக்கான். என்ன தேவங்க என்னை லவ் பண்ணானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னடா லைக் இவன் கூட இருந்து இவ்வளோ தான் இது பண்ணியிருக்கான், இவ்வளோ செஞ்சுருக்கான் உங்களுக்கு, இவனோட லவ்வை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே போயிடுறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான், உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ நீங்கள் வந்து குழந்தை வச்சுருக்கத ஜேகே ஃபஸ்ட்டு பார்க்கல, ஓகேவா? ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் லைக் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஜேகேவை பார்த்தான்னு ரொம்ப நாள் கழிச்சு. ஏன் ஜேகே ஏன் இப்படி பண்ண? உன்னை பார்க்கக்கூடாது தானே இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இங்கேயும் என்னை தேடி என் நிம்மதியை அழிக்கிறதுக்காக வந்துட்டேன். ஆனால் ஜேகே உன்னால் என் லைஃப்பில் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இதுக்கு மேலே என்னால் முடியாது ஜேகே. என் லைஃப்பில் திரும்ப நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. லைக் இப்போ தான் பின்னாடி வி வரான். ஒயன்
ஆ ஆ சொல்லுவி. என்னாச்சு? என்ன? மூஞ்சில ஏதோ வாட்டமா இருக்கு. என்னாச்சுடி? அப்படின்றான். அது அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். ஏய், உண்மையாக சொல்லு. ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், உண்மையாலுமே ஒன்றும் இல்லை. இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, பாப்பா எங்க? பாப்பா தூங்குறா. சரி, நான் போய் வச்சிருக்கா. தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்புறம் கத்துவா அப்படின்றிருக்கேன். சரி, ஓகே, அப்புறமேட்டே இருந்தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சரி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போனோன்னு நீங்கள் வந்து லைக் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே நைட்டு லைக் 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறீங்க, ஒரு கார் ரொம்ப நேரமாக உங்கள் வீட்டுக்கு எதிர நின்றுட்டுருக்கு. என்ன புதுசாக இருக்குது இந்த காரு, இங்கே வந்து இத்தனை வருஷத்தில் இந்த கார் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் சிலது ரிசர்வ்டு ஏரியா, இங்கெல்லாம் எல்லாருமே அலௌட் கிடையாது. இந்த கார் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நோட்டீஸே பண்ணுறீங்க, ஜேகே ரொம்ப நேரமாக இந்த வாசலில் நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இவன் இவன் எப்படி இங்கே வந்தான்? இவன் எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? ஒய் ஒயன் கீழேருந்து கத்துறான். ஒய் ப்ளீஸ், ஒரு சான்ஸ் கொடு ஒயன் ப்ளீஸ், நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து சொல்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு அப்படி சொல்லிட்டு இங்கே கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனால் அவன் அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அங்கே வந்து செம்மையாக பனி பெஞ்சிட்ருக்கு, ஓகேவா? அப்போ வந்து வின்டர் சீசன். ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க, அவன் போகிற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. அப்படியே ரொம்ப சோகமாயிட்டான் ஜேகே. இவகிட்ட என்னன்னு நான் சொல்லுவேன்? நீ பண்ண காரியம் சின்னதில் ஜேகே, மன்னிச்சு விடுறதுக்கு. அவளை பண்ண கொடுமைக்கு நீலாம் இன்னும் அனுபவிக்கணும். இங்கே நெல் செத்து தொலை, அப்படியாவது உனக்கு மன்னிப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். செம்ம குளிர் அவனுக்கு. அந்த லைக் ஜாக்கெட் மாதிரி தான் போட்டிருப்பான், அதுலேயும் அவனுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஜேகேக்கு பனி ஒத்துக்காது, ஓகேவா? அவனுக்கு வந்து லைக் தலையில் லைட்டாக வரும், பெயின் வரும், லைக் அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேட் கூட போயிடுவான். ஸோ அவனுக்கு வந்து கோல்டுனா அவனுக்கு ஒத்துக்காது. அப்படி இருந்தாலும் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக நின்றுட்டுருக்கான். நீங்கள் தான் எதுக்காக இங்கே வந்தான்? என் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே இருக்கான். சே, இவனை எனக்கு மட்டும் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு எப்படி தான் வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் ஜிமின் பாப்பா, நீங்கள் வந்து பாப்பா மடியெல்லாம் வச்சுருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், ஏய் பாப்பா குடுறி, எடா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஜூ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஏய் நீ ரொம்ப செல்ல கொடுக்குறடா, ஏய் நான் தானே கொடுக்குறேன், உனக்கே நடி அப்படின்றான். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் ஏய் பாப்பா என்கிட்ட கொடுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க தொல்லை தாங்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்படி இருந்தாலும் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, இதுக்கும் சும்மா போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க. அப்போ தான், வயன் சொல்லுடா, எனக்கு ஹாட் வாட்டர் போட்டு தெரியாடி, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. சரி இருடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்காமலே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் மறந்துட்டீங்க, மணி 11 இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே படுக்கவே போயிட்டீங்க, பாப்பாவை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு. அப்போ தேவங்கண்ணா லைக் அவன் எப்போவுமே அவன் தான் போய் கதவை சாத்துவான், வெளி கதவை சாத்திட்டு எல்லாமே பூட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவன் தான் வருவான். ஸோ ஜிமின் வீட்டுக்கு லைக் உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் வந்து கதவை சாத்தலான்னு வரும்போது யாரும் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. என்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராக இருக்கும், இங்கெல்லாம் யாரும் நிற்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ லைக் அவங்க நடுங்கிட்டு அவன் போய் லைக் ஜெயகால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. கிட்டத்தட்ட அவன் எப்போலேருந்து நின்றுட்டுருக்கான்ல, லைக் 5 to 7 hours மேலே ஆகுது. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனால் முடியாமல் அப்படியே கீழே உட்கார போகிறான். என்ன பாவம், இதை பிச்சுக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு அவன் லைக் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு போகிறான். அப்போ தான் பார்க்குறான் அவன் பனி ஃபுல்லாக ஜெகே மேலாம் பனி அப்படியே மேலெல்லாம் விழுந்து அவன் அப்படியே ரொம்ப நடுக்கத்தில் இருக்கான். கண்ணுக்கெல்லாம் சிவந்துருச்சு அந்த பிள்ளைக்கு.
ஸோ அப்படியே உட்காந்துட்டான் அவன் முடியாமல். அப்படியே இரும்பிட்டு அவன் பார்க்குறான். யாருன்னே தெரியல. அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப தலைவலினால பிளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. நீங்கள் அப்படின்னு அப்போ தான் கிட்ட பார்க்குறான். அது ஜேகே. ஜேகே, நீ எங்கே என்ன பண்ணுற? அப்படியே அவன் பார்க்குறான். நீங்கள் என்னமோ இப்போ எப்போவுமே சாத்துற சவுண்டு கேட்கும் கதவு. இப்போ சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜன்னல் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே கிட்ட பேசிகிட்ருக்கான் என்ன இவன் இங்கே பேசிகிட்ருக்கான்? இன்னும் ஜேகே போலையா? அவனுக்கு பணி ஒத்துக்காதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு கீழே இறங்கி வரீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் இருக்குது ஜேகே மேலே. ஆனால் அவனுக்கு பணி ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு மனசு பிடிச்சவங்க ஏதாவது ஒன்றா அவங்க சும்மா இருப்போமா? ஸோ நீங்களும் கீழே வந்துடுறீங்க. பார்த்தா ஜேகே அவனால் நிற்க முடியாமல் அப்படியே உட்காந்து மயங்கே வெளில போகிறான். டக்குன்னு நீங்கள் தான் பிடிச்சிடுங்க. தேவங்க என்னாச்சு? ஏய், இவன் எப்படி இங்கே வந்தாடி? உனக்கு எதாவது தெரியுமா? இல்லை எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவனை மாலில் பார்த்தேன். என்ன? ஆமாம், அவனை அங்கே பார்த்தேன். அதனால தான் நான் உடனே கிளம்பினான்னு சொன்னேன். இப்போ தேவம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். அவனை ஃபஸ்ட்டு தூக்கு. அவனுக்கு பணி ஒத்துக்காது அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜேகே மயங்கே விழுந்துட்டான். டக்குன்னு 2 பேரும் பிடிச்சி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ இட்டு போயிட்டு உங்கள் பெட்டு கீழே தான் இருக்கும். ஸோ அங்கே போய் படுக்க வைக்கிறீங்க. என்னடா இப்படி நடங்கிட்டு இருக்கான்? அதாண்டி நம்ம எப்போ மாலுக்கு வந்தோம், மால் போயிட்டு அவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கான். அதான் தெரியலடா. அவன் பார்த்தேன், வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சேன். இப்படி ஸ்டபனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. சரி, ஜிமினை கூப்பிடு. அதொன்னு ஜிமின் வந்துடுறான். டேய், இவன் எங்கடா என்ன பண்ணுறான் அப்படின்றான். அது நான் அப்புறம் சொல்கிறேன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு ஜிமின் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஹாட் வாட்டர் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் தான் கிட்ட இருந்து எல்லாமே பார்த்துக்கிறீங்க. கை காலெல்லாம் தேய்ச்சி விட்றீங்க. அவனுக்கு அப்படியே உதற ஆரம்பிக்குது. வயன் என்னவி என்னாச்சு? நான் ஒரு வைத்தியம் சொல்லவா? என்ன சீக்கிரம் சொல்லு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனை பார்க்கறதுக்கு. எப்படி நடுங்குறா பாரு. சீக்கிரம் சொல்லுடா. எதாக இருந்தாலும் நான் செய்கிறேன். அது என்ன? அது அவனை ஹக் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்தேன்னா அவனுக்கு அந்த வார்ம்னஸ் தெரியும். ஸோ அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஈஸியாக இருக்கும் அப்படின்றான். வாட்? என்னை பற்றி தெரிஞ்சுமா நீ இதை சொல்கிற? வயன், இப்போதைக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. எங்களால் உனக்கே தெரியும், எங்களால் இதை பண்ண முடியாது. யூ கேன் டூ இட். ஒரு எமர்ஜென்சிக்காக தானே செய்கிற. அதுவும் உன்னை தொட்டு தாலி கட்டினா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். தொட்டு தாலி கட்டினான்னா சொல்லாத. ஏதோ கடமைக்கு கூட படிச்சவன் வேணா சொல்லு. சரி வயன், இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக பாரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழியே இல்லை. சரி, நீங்கள் 2 பேரும் வெளில போங்க. இது நான் வெறும் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மட்டும்தான் பண்ணுறேன். அவனுக்கு சரியாயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அவன் நீங்கள் அது போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. நீ சொல்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போதைக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிம்மியும் அங்கேருந்து போகிறானுங்க. ஸோ நீங்கள் தான் அவனை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் உலகமே ஸ்டாப் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங். பிகாஸ் அவன் அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான். அவன் ஃபேஸை பார்க்கவே நீங்கள் அப்படியே அவன் நடுங்கிட்டு, அவன் ஃபேஸெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. அவன் கை கால் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் போயிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்ணுற? என் வாழ்க்கையில் நீ வரக்கூடாதுன்னு நினச்சேன். மீண்டும் 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 ஏன்? ப்ளீஸ், உனக்கு உடம்பு சரியான தயவு செஞ்சுங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கிட்டே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. அவன் உடம்பு அவ்வளோ சில்னஸாக இருக்குது. உங்களுக்கே ஒரு நிமிஷம் குளிர ஆரம்பிச்சிடும் போல். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அப்படியே அவன் உங்களை நீங்கள் ஹக் பண்ண மாதிரி படுக்கிறீங்க. ஸோ ஹீட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கும் நல்லா ஹக் பண்ணிக்கிறான். அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு காம்னஸ், ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க அப்படின்ற அவனுக்குள்ளே ஒரு உணர்வு. அவன் கண்ணை திறக்கல. இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஸோ உங்களை அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். உங்கள் மூச்சு காற்று அவன் மூச்சு காற்றோடு கலந்து
அவ்வளோ ஒரு வார்ம்னஸாக இருக்குது அவனுக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவனோட நடுக்கம் அப்படியே நிற்கிது. நீங்களும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ லைக் நீங்கள் ஃபுல்லாக பெட்ஷீட் தான் இப்போ போட்டிருக்கீங்க. அப்போ லைட்டாக ஜிமின் வந்து கதவை திறந்து பார்க்குறான். நீங்களும் அவனும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கதவை சாத்திட்டு அப்படியே அவனுங்களும் போயிடுறானுங்க. சரி நம்மளும் போய் தூங்கலான்ட்டு இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏஞ்சி அங்கேருந்து போயிடுறீங்க. தென் ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ அப்போ தான் ஜேகே கண் முழிக்கிறான். அவனுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்குது. எங்கே இருக்கண்ணா எங்கே இருக்கேன் இது என்ன இடம் அப்படி சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். இது என்ன புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அப்போ தான் கண் முழிக்கிறான். ஃபுல்லாக தெளிவாக கண் முழிக்கிறான். அப்போ பார்த்தா அங்கேருந்து தேம் வரான். என்ன ஜேகே உடம்பு எப்படி இருக்கு? தேம் நீயா? நான் தான். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் கீழே குனிஞ்சிக்கிறான். ஸோ அங்கே தேங் தான் அவன் லைக் ஃபோர்ஹெட்டில் கை வச்சு பார்க்குறான். லைக் அவனுக்கு லைட்டாக ஹீட் இருக்குது. ஏண்டா இந்த சூப் குடி. தேங் அது ப்ளீஸ் குடி. அதுக்கப்புறம் அவனும் லைக் குடிச்சிட்டு தேங்க்யூ தேங், சத்தியமாக இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன், தேங்க்யூ ஃபார் சேவிங் மை லைஃப் அப்படின்றான். பரவாயில்ல குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் கை பிடிச்சிடான். தேம் தேம் ப்ளீஸ் அதை எனக்காக ஹெல்ப் பண்ண தேம், ஒயன் எனக்கு வேணும் ப்ளீஸ் தேம் ஹெல்ப் பண்ணு, உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஒயன் எனக்கு திரும்ப வேணும். அது என் கையில் இல்லை, நீ போய் ஒயனை சமாதானப்படுத்தினா தான் முடியும். ஆனால் நீ அவளுக்கு பண்ண கொடுமைக்கு ஏன் பக்கத்துலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது ஜேகே, நீ அது ஒயனாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனால் எழுந்திருக்கவே முடியும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் அவன் எழுந்துச்சி பொறுமையாக போகிறான். அங்கே ஜிமின் தான் அங்கே காஃபி போட்டுட்ருக்கான். ஜிமின் அவன் திரும்பி பொறுமையாக பார்க்குறான். எப்படி இருக்கு உடம்பு அப்படின்றான். பரவாயில்ல ஒயனுங்க. எதுக்கு? ஒயனை பார்த்து பேசணும். அவன் நைட்லாம் தூங்கலை, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். உனக்கு உடம்பு ஓகேனா நீ கிளம்பு. ஜிமின் ப்ளீஸ் ஒயனை எப்படியாவது நான் சமாதானப்படுத்தணும், ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அவளை கஷ்டப்படுத்தும் போது எங்ககிட்ட சொல்லணும், இல்லை நீ எனக்கு பிடிக்கல அவளை நீங்களே இட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவளை நல்லபடியாக நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் நீ அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கல ஜேகே. அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நாங்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம். அப்போ தான் எல்லாத்தையுமே சொன்னான். அது மட்டும் இல்லை, தேங்கும் எனக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு பேபி இருக்கு அப்படின்றான். இதை கேட்டோன்னு ஜேகேக்கு அப்படியே எப்படி நெஞ்சே எடுத்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டான். வாட்? இல்லை விளாடுறா, ஒயனை அப்படி பண்ண மாட்டா, ஒயனை பற்றி எனக்கு தெரியும், ஒயனை என்ன சின்சியராக லவ் பண்ணுறாடா, உன்னை விட தேவங்க அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா எந்த பொருளோட அருமையும் உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படி தான்டா ஒயனை தேவங்க அவ்வளோ லவ் பண்ணா. ஆனால் ஒயனுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக தேவங்க அவனோட காதலை விட்டு தந்தான். ஆனால் இனிமேல் அப்படி ஆகாது. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இங்கேருந்து நீ கிளம்பு ஜேகே, திருப்பியும் அவங்க வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியே உடஞ்சி போன மாதிரி கீழே உட்காந்துட்டான். இல்லை நோ நோ இல்லை இது உண்மையாக இருக்காது, உண்மையாக இருக்காது, இது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் நீங்கள் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரீங்க பாப்பாவோட. அதை பார்த்தோன்னு ஜேகே வாட் ஒயன் பேபி, நிஜமாலும் உனக்கும் தேவங்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? தேவங்கோட பேபி ஆயிடுது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறான். அப்போ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக கண்ணடிக்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்னோடய பேபி தான், எனக்கும் தேவங்கும் பிறந்த பேபி. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கேருந்து கிளம்பு ஜேகே ப்ளீஸ், இங்கேருந்து கிளம்பு, மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், இந்த செருப்பால் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன்னை விட்டு நான் இங்கே போக மாட்டேன், உன்னை விட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன். நீ எனக்கு வேணும்,
நீ தயங்க கோவத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ப்ளீஸ் என் கூட வந்துடுவேன். வெக்கமா இல்லை ஜேகே உனக்கு? இன்னொருத்தவன் பொண்டாட்டியா? ஆ, இன்னொருத்தவன் பொண்டாட்டி நீ ஏன் கூட வந்துடுன்ற? உன் கூட இருக்கும்போது உன் பொண்டாட்டி அருமை உனக்கு தெரியலையா? வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் உன் பொண்டாட்டின்னு வர. ஏன் ஜேகே? ஏன் இப்போ தான் நான் உன் பொண்டாட்டியே தெரியுறேனா? இதுக்கு முன்னாடி நீட்ஸ் உன் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டால், தட்ஸ் இட் ரைட் அப்படின்றீங்க. அவன் அப்படியே ரொம்ப கஷ்டமாகி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க கையில் இருக்க பாப்பாவை பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. லைக் அவ்வளோ பிரின்சஸ் மாதிரி இருக்குது. அப்படியே க்யூட்டாக அவன் பார்த்துட்டு, இல்லையே இந்த குழந்தை என்னோடது, இது ஏக புள்ள, அவள் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு. எப்படிடி அவனோட குழந்தை ஆகும்? இது ஏன் குழந்தைடி, என் குழந்தை. ஏன்டி இப்படி போய் சொல்கிற? ஏன் இப்படி போய் சொல்கிற? இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை. மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு. என் குழந்தை என்கிட்ட கொடுத்துடுடி. ஓ, இப்போதான் உன் குழந்தைனே தெரியுதா? போட இங்கேருந்து வெளியில், இங்கேருந்து போயிடு. உன் மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அவன் அப்படியே காலில் வந்துடுறான். இங்கேருந்து என்ன கொண்டு போட்டாலும் இங்கேருந்து நான் போக மாட்டேன். செத்தாலும் உன் கையிலேருந்து சாவுறேன். எனக்கான லெசன் எனக்கு கிடச்சிருச்சு வயன். நீ தான் எனக்கு ட்ரூவானவன். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, லைக் அவனுக்கு நிவி அப்புறம் லஷின் 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்பாங்கள்ல. ஸோ அதுங்க வெறும் பணத்துக்காக மட்டும்தான் ஜேகேவை யூஸ் பண்ணியிருப்பாளுங்க. அது ஜேகேக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஜேகேயோட எல்லா சொத்தையும் திருட பார்ப்பாளுங்க. ஸோ ஜேகே கண்டுபிடிச்சி அவங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பக்கமே போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் இந்த 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் ஜேகே. சாப்பாடு கூட லைக் வெளில போய் சாப்பிடுவான். சில நேரத்தில் சாப்பிடாம படுத்துப்பான். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கள, ஸோ உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, லைக் அந்த பாத்டப்பில் வந்தது எதுவுமே ஜேகேக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, அவனை பிடிக்காம போயிட்டீங்கன்னு தான். இப்போ தான் நீங்கள் உண்மையாக சொல்ல போகிறீங்க. ஜேகே, உன்னை விட்டு ஓடி போயிட்டேன் தான் நீ நினச்ச. அன்றைக்கி நான் செத்து போயிருப்பேன், உனக்கு தெரியுமா? வயன் தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. ஆமாம் ஜேகே, அன்றைக்கி நீ குடிச்சிட்டு இருந்திய. அன்றைக்கி நைட் என்னாச்சு தெரியுமா? என் வாயிலும் சரக்க ஊற்றி விட்டேன். அந்த போதையில் சோப்பு வலிக்கி பாத்டப்பில் விழுந்து என் உயிர் போயிருக்கும். தெய்வம் தான் என்னை வந்து காப்பாற்றினேன். அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் நான் போனமாக இருப்பேன். தோ நீ பார்க்குற இந்த குழந்தை இதுவும் வந்திருக்காது, இதுவும் செத்து போயிருக்கும் என்னோட. அதோட அவன் காலை பிடிச்சிட்டு அப்படி அழுகுறான், என்னை மன்னிச்சிடுவான், மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை இதே தான் கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் அங்கேருந்து அவனை தள்ளி விட்டு போயிடுறீங்க. அங்கேருந்து ஜிமினும் போயிடுறான், வியும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பான், அவனும் போயிடுறான். அவன் அழுதுகிட்டே அப்படியே அந்த படியிலே படுத்துடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க. இனிமேல் அவனுக்கு ஃபீவர் குறையில, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கும்ல, ஸோ இப்போயும் அதிகமாகிட்டுருக்கு. பார்த்தா அவன் அங்கேயே படியிலே படுத்துட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் எழுப்பி பார்க்குறீங்க, ஸோ நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்களும் ஜிமின் 3 பேருமே சேர்ந்து பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. லைக் ஹை ஃபீவராக இருக்கனால அப்போ நீங்கள் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அன்கான்ஷியஸ் ஆகிருப்பேன் ஆக்சுவலாக ஜேகே அழுது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா கண் முழிக்கிறான் ஜேகே. என்ன பாருடி, என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் என்னை விட்டு போயிடாத. நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. உன்னால் என்னை தவிர யாரையும் காதலிக்க முடியாதுன்னு தெரியும். எல்லோரும் இந்த வேர்ல்டில் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு இல்லைல்ல. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு ப்ளீஸ், ப்ளீஸ் வயன், கெஞ்சி கேட்குறேன். இந்த வீட்டில் ஒரு மெய்ட் மாதிரி இருக்கிற அந்த இடத்த மட்டும் கொடுத்துரு. உன்னை என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்கிட்ட பேசக்கூட வேணாம். உன் முகத்தையும் குழந்தை முகத்தையும் பார்த்துட்டு இருந்தால் போதும்டி. ப்ளீஸ் டி, இதை மட்டும் செய்வேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். அவங்களுக்கு மனசே கேட்கல. ஸோ நீங்களும் விட்டுறீங்க. ஸோ 2 நாள் ஆகுது. அவனுக்கு ஜேகேக்கு உடம்பு நல்லாவே ஆகிடுச்சு.
அவன் இருக்கிற எல்லா வேலையும் செய்வான். துணி துவைப்பான், ஜாமான் கழுவுவான், வீடை துடைப்பான். பேபிக்கு ஏதாவது அழுதாலே உடனே போய் தூக்கிப்பான். ஸோ அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிப்பான். உங்களுக்குமே லைக் நீங்கள் போய் தண்ணின்னு கேட்கறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, சாப்பாடு வந்து அவனே ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி அவன் அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீங்களே இவனா இப்படி பண்ணுவானா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. பிகாஸ் ஹீஸ் டேக் கேரிங் ஆஃப் யூ ஸோ மச். அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சரி கொஞ்ச நாள் போட்டும் நம்மளே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. லைக் நீங்கள் இப்போ மன்னிச்சிட்டிங்க. ஸோ இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ லைக் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. தென் இன்னொரு நாள் வந்து நீங்கள் 3 பேருமே வெளில போகிறதுக்கு எல்லாம் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போது லைக் ஜேகே தான் அங்கே டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது தேவனா வயன் ஜேகே வேணாம் வா போகலாம். இதை கேட்டு ரொம்ப கஷ்டமாகுது ஜேகே. லைக் அவனும் கேட்டுட்ருக்கான் கிச்சன்லேருந்து. கிளம்பலாம் ஜிமன் அப்படின்ட்டு நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்போ தான் லைக் ஒரு 3 பசங்க வரானுங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருப்பானுங்க போல். ஸோ உங்களுக்கு முன்னால் வந்து என்னம்மா யாரோட குழந்த? 2 பசங்களோட தங்கியிருக்கு. எவனோட குழந்த? இப்போ கூட ஒருத்தன் வந்தான் போல். 3ஆவதா? பரவாயில்லையே, 3 பேரை தாங்குற அளவுக்கு அவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குவான். பீக்கும் ஜிம்முனுக்கு வந்தது பாருங்கோ. அவன் அடிக்கலான்னு வரதுக்குள்ள ஜேகே பின்னாடி இருந்து ஒரே தான் அவனுங்கள போட்டு அட்டின்னு அவ்வளோ அடிக்கிறான். அவனுங்க வாயிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. லைக் அவன் கேட்டவன் வாயை உடச்சிட்டான். லைக் அதுக்கப்புறம் 2 பேர் வந்துருந்தானுங்களே, அவங்க மூக்கு, இன்னொருத்தவன் வந்து கண்ணு தெரியாத அளவுக்கு கண்ணை குத்திட்டான். அவ்வளோ செம்ம 3 பேரை பிரித்து மேறான். யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னீங்க? எவ்வளோ பார்த்து அந்த வார்த்தையை சொல்வீங்களா சொல்லிட்டு செம்மையை இறக்கிது போட்டு அட்டின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மில் வீணாண்டே இதே செத்துற போகிறானுங்களான்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறான். விடுங்கடா, அவன் எப்படியும் அந்த வார்த்தையை சொல்லலாம். என் வயன் எப்படிப்பட்டவன், இவ்வளோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை, விடுங்கடா அவனை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அடிக்கிறது பண்ணான். அப்புறம் நீங்கள் தான் ஜேகே நில்ல ஜேகே விடுவான், அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு லைக் தள்ளி விட்டுட்டு அவன் போகிறான். அப்போ நீங்கள் ஒரே அறை தான், பளிச்சுன்னு ஒரு அறை தான். அவன் கண்ணை அப்படியே திரும்பிட்டான். சொன்னால் கேட்க மாட்டியே நீ? ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? அவனுக்கு சொன்னா நான் அப்படிப்பட்ட கேரக்டர்னு ஆகிடாதுல. அமைதியாக வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் அவன் லைக் உங்களை பார்க்குறான். லைட்டாக சேடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். ஏய் பயன், எதுக்கிட்டே அடித்த? இல்லைண்ணா இவனுக்கு செத்துருந்தானுங்கண்ணா அவன் ஜெயிலுக்கு போவான்டா. தெரியும் அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு, ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன்டா. இந்த மாதிரி ப்ளே பாயாக தான் இருந்தான், ஆனால் கேரக்டர் வைஸ் அவன் ரொம்ப நல்ல பையன். அதனால தான் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னுமே பிடிக்கும். இவனுங்க 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறானுங்க. ஒர்க் அவுட் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜிம்மின்னு சொல்கிறான். தேவங்க சிரிச்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு சரி நம்ம பேசாமல் வீட்டுக்கே போகலாம், ஜேகே மட்டும் தனியாக இருப்பான்ல. அதுக்கப்புறம் லைக் நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே உள்ளே போனோன்னே ஜேகே அப்படியே சேடாக உட்காந்துருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க. சாரி, ரொம்ப வலிக்குதா? இல்லை வாயன், இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த மாதிரியாவது பிராய்ச்சித்தம் தேடிக்கிறேனே. நீ அடித்தது எனக்கு சந்தோஷம்தான் வாயன். அட்லீஸ்ட் அப்போயாவது உன் கை என் மேலே படுதே அப்படின்றான். அப்படியே கண் கலங்கி. ஜேகே அப்படி சொல்லாத, அழாத. நீ அழுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே, ப்ளீஸ் அழாத ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவன் அப்படியே சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. போயிட்டு ஐஸ்கப் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விட்றீங்க. இட்ஸ் ஓகே வாயன், பரவாயில்ல, நீ தானே அடித்த? இல்லை ஜேகே சாரி, தெரியாமல் ஒன்று அடிச்சிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் லைக் கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டு போயிடுது. இவனுங்க ஆக்சுவலாக நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் தேவங்க போயிருப்பானுங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கானுங்க. சரி நான் போய் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மாடிக்கு போயிட்டு சரி வாயன் நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவனும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான், நீங்களும் உள்ளே இருக்கீங்க. ஸோ ஜிம்முனும் தேவங்க இந்த சான்ஸை பார்த்துட்டு இருந்து 2 பேரும் பூட்டி வச்சுட்டு அவனுங்க போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஜேகே எங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு திரும்பினா தட்டி பார்க்குறா, திறக்கவே இல்லை. தேவம், ஜிமின்
டே தேயோங் ஜிமினா இருக்கியாடா அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். நோ ரெஸ்பாண்ட். என்னாச்சு என்னாச்சு ஜேகே? இல்லை கதவு பூட்டியிருக்கா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஆமாம் நான் பூட்டலையே, வெளிலேருந்து பூட்டி. அதுக்கப்புறம் யோசிக்கிறீங்க, இந்த கேடிங்க தான் ஏதோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு திறக்க மாட்டாங்க, விட்டுரு. ஏன் என்னாச்சு? சின்ன தயங்கம் பண்ண வேலை தான், பூட்டி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஏன்? நம்ம 2 பேரும் தனியாக இருக்கணும்ல. ஆனால் உனக்கு தான் பிடிக்காதே வாயன். எனக்கு பிடிக்காது தான், ஆனால் இப்போ இல்லை. நீ எனக்காக இவ்வளோ பண்ணுறதுக்கே. ஆக்சுவலாக நீ மாறிட்டேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போயாவது என் லவ் புரிஞ்சுதே. ஐம் சாரி வாயன், ஐம் சாரி, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்ஸை பிடிச்சி அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்களும் அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மெய் மறந்து இத்தனை வருஷம் அவனை இவ்வளோ மிஸ் பண்ணிங்கன்றதை இதில் காட்டுறீங்க. சேம் ஜேகேவும் ஸோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த சண்டை வந்து அடிக்கடி வரும். சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் வந்து சேர்ந்துப்பீங்க. ஜிமினுக்கும் தேவனுக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதே வேலை. ஸோ இப்படியே அவங்க டேஸ் போகுது. உங்கள் குழந்தையும் பெருசாக வந்துட்டா. இப்போ பார்த்தா லைக் ஜேகே கூட டீம் சேர்ந்துட்டு உங்களை வந்து லைக் டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் உங்களை ஓட்டுறது தான் வேலை. ஸோ அவங்க வந்து லைக் ஜிமினும் தேவங்கும் உங்கள் கூட நின்றுட்டு லைக் பாப்பாவையும் ஜேகேவும் ரோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னியாக போவோம் எப்போவுமே. ஸோ ஓகேடா, இந்த கதை முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த ஸ்டோரி போடவே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்டா. யாருமே கமெண்ட் பண்ணலன்னா லைக் நான் எப்போவுமே பார்ப்பேன், லைக் பெருசாக கமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இட்ஸ் ஓகே. பட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் போடும் போது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து லைக் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேடா, பை அம்மி, சரங்கே.